இந்தியாவில் சூரியன் முன்னதாகவே உதிக்கும் டோங் கிராமம் பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். இங்கு அதிகாலை 4 மணி முதல் 5:30க்குள் உதிக்கும். இங்கு சூரிய உதயத்தை பார்க்க நள்ளிரவு 2 அல்லது 3 மணிக்கு மலையேற வேண்டும். அருணாச்சல பிரதேசத்தின் அற்புதமான கிராமத்தில் வெறும் 20 பேருக்குள் தான் இருப்பார்கள். இது இந்தியா, சீனா, மியான்மர் ஆகிய 3 நாடுகளின் எல்லையில் உள்ள கிராமமாகும். இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள டோங் கிராமம் நாட்டின் கிழக்கு முனையில் அமைந்துள்ளது. இதுதான் நாட்டின் முதல் சூரிய உதயம் நிகழும் இடமாக புகழ்பெற்றது. இது குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவின் கிழக்கு கோடியில் அமைந்துள்ளதால் மற்ற மாநிலங்களில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணிக்குள் சூரியன் உதித்து விடுகிறது. இந்த டோங் கிராமம் எங்கே உள்ளது? அருணாச்சல் பிரதேசத்தின் அஞ்சாவ் மாவட்டத்தில் லோஹித் ஆற்றின் கரையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1240 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அதாவது 4068 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இது இந்தியா, சீனா மற்றும் மியான்மர் ஆகிய 3 நாடுகளின் எல்லைகளை சந்திக்கும் பகுதிக்கு அருகில் உள்ளது. 2011 கணக்கெடுப்பின்படி இங்கு மிக குறைந்த வீடுகளே இருந்தனர். இங்கு வாழும் மக்கள் மேயோர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள். 1999ஆம் ஆண்டில்தான் இந்த கிராமத்தின் புவியியல் முக்கியத்துவம் கண்டறியப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் முதல் சூரிய உதயத்தை காண உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்தனர். அதன் பிறகு இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியது. இங்கிருந்து சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும் என்றால் நள்ளிரவு 2 அல்லது 3 மணிக்கு மலையேற்றத்தை தொடங்க வேண்டும். சுமார் 90 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் மலையேற்றத்திற்கு பிறகும் வியூ பாயிண்டை அடையலாம். டோங் கிராமத்தில் தற்போது பகலில் 10 டிகிரி செல்சியஸ் முதல் 18 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆனால் இரவில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்பு இருக்கிறது. லேசான பனிமூட்டம் மற்றும் இதமான குளிர் இருக்கும். சூரிய உதயத்தை பார்க்க செல்பவர்களுக்கு இது ஒரு சவாலான, அதே சமயம் அழகான அனுபவமாக இருக்கும். கோடை காலத்தில் செல்வது மிக சிறந்த அனுபவம் தரும். ஏனெனில் வெப்பநிலை 15 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். கிளைமேட் மிகவும் இதமாக இருக்கும். அடர்ந்த பச்சை பசேல் என்ற காடுகளையும் லோஹித் ஆற்றின் தெளிவான நீரையும் ரசித்தபடி ட்ரெக்கிங் செல்வது அலாதியான அனுபவமாக இருக்கும். ஆனால் ஜூலை, செப்டம்பர் வரை மழைக்காலம் என்பதால் அப்போது அங்கு செல்வது ஆபத்தானது. அருணாச்சல பிரதேசம் அதிக மழை பொழிவு பெறும் பகுதி என்று அனைவருக்குமே தெரியும். எனவே கனமழை காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டு சாலைகள் துண்டிக்கப்படும் வாய்ப்பு மிக அதிகம். மேகமூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த முதல் சூரிய உதயத்தை பார்ப்பது கடினமாகும். அக்டோபர், ஜனவரி வரை வெப்பநிலை 0க்கு கீழே செல்லும். அசாமின் திப்ருகார் அல்லது தின்சுகியா நகரங்களிலிருந்து சாலை வழியாக தேசு மற்றும் வாலோங் ஆகிய கிராமங்களை கடந்து டோங் கிராமத்தை அடையலாம். முக்கியமான விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அருணாச்சல பிரதேசம் செல்ல இந்திய குடிமக்களுக்கு ILP அனுமதி சீட்டு கட்டாயம் தேவை. அதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டுதான் பயணிக்க முடியும்.